அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இது ஒரு பக்கம் இருந்தா கூட இதையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல சூடு பிடிச்சிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜாபுரம் என்ற நபர் நெல்சன் அப்படின்ற ஒருவரோட வீட்டுல புகுந்து பெரிய ரகலை பண்ணியிருக்காரு. அப்புறம் வீடெல்லாம் அடிச்சு உடச்சிருக்காரு. பெரிய கை கலப்புலாம் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றது விரிவா பேசுறதுக்காக நம்ம சேனல் நேயர்களுக்காக திரு சேகுவார் ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட கேட்பது நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் களம் அதாவது வந்து ஓட்டுப்பதிவு வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு. யாருப்பா அடுத்த முதல்வர் வருவாரு, இவரு வருவாரா அவரு வருவாரான்னு இங்க வந்து கயிறை பூச்சி இருக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க அங்கங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜாபுரம் என்ற நபர் அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், ஒரு யூடியூபர் வீட்டுல புகுந்து அடிச்சிருக்காரு, உதைச்சிருக்காரு, ரவுடிசம் பண்ணியிருக்காரு, ஆட்சி பூச்சின்னு வந்து ஒரு பெரிய ரகலை வந்து கிளம்பிட்டு இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் மேல தப்பு அவர் மேல தப்பு ஆட்சி பூச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது? இல்லை, இது நான் நேற்று காலையில இருந்தே ஒரு செய்தி வந்து ஒரு தம்பி ஒருத்தர் ஒன்று எனக்கு அனுப்புனார். நேற்று காலையில் இது சம்பவம் நடந்தது, மதியத்துக்கு மேலே நினைக்கிறேன், ஈவினிங் நினைக்கிறேன். காலையில் வந்து எனக்கு ஒரு செய்தி ஒன்று ஒரு தம்பி ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு செய்தி ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். செய்தின்றதை விட எனக்கு என்ன ஒரு வீடியோ போடாத, அந்த வீடியோ எனக்கு எப்பவுமே அனுப்புவார். அந்த வீடியோ போட்டு அனுப்பிட்டா அதை பார்த்தபோது எனக்கு என்ன, இந்த நெல்சன்ற ஒரு யூடியூபர் வந்து நாம் கொஞ்சம் மரியாதையாக சொல்லுவோம் வச்சுக்க. எல்லாரும் வந்து ஏதோ சின்ன பையன் அவன் இவன்றாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் மரியாதை தருவோமே, ஏன்னா வழக்கறிஞர் அப்படின்ற அந்த தொழில் இருக்கும்போது கொஞ்சம் மரியாதையை கொடுப்போம். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சின்ன வயசு தான், நிறைய செய்திகள் வருது, யூடியூப்பில் செய்திகள் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்திகள் பெரும்பாலும் வந்து இப்போ வந்து நாம் தமிழரை வந்து சுட்டி காட்டியிருக்குது. அதில் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பல செய்திகளை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் நிறைய செய்திகள் நாம் தமிழர் கட்சியை வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் குறித்து, குறிப்பாக சாட்டை துரைமுருகன் குறித்து, சீமான் அவர்கள் குறித்து, சீமான் வாங்கிய சொத்துக்கள் குறித்து இது நிறைய செய்திகள் வெளியிட்டிருக்கிறார். இப்போ செய்தி வெளியிடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இயக்கத்தை நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து நடவடிக்கையை நீங்கள் வந்து சுட்டி காட்டுறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை வந்து நீங்கள் குற்றம் சாட்டிங்கன்னா அது நீங்கள் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அது சொல்ல முடியும். ஏன்னா அது இயக்கம் பாதிக்குது. அது முதல்ல தம்பி அவன் புரிஞ்சுக்கணும். யார்? நெல்சன். ஒரு தனிநபரை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அந்த தனிநபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் குற்றம் சாட்டினா அது உங்கள் 2 பேருக்குள்ள சரி தவறுன்றது செகண்டு, ஆனால் அது உங்கள் 2 பேரோட போயிடுது. ஆனால் ஒரு இயக்கத்தை வந்து ஒரு கட்சியை வந்து குற்றம் சாட்டும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பரவலாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது ஒட்டுமொத்த இயக்கம் வந்து அங்கே வந்து காலியாகுது. அப்போ இந்த இடத்துல நான் பெரும்பாலும் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சொன்னதாக தான் தெரியுது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் குறித்து அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த நபர் அது வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, ஒரு கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்னா அந்த இயக்கத்தையே சேர்ந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன். அது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடியா அவர் பின்னாடியான்றதை நான் பார்க்கல. எப்படி பார்க்குறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகனை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு வச்சுங்க. நெல்சன் ஒருமையில் பேசுகிறாரு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறாருன்னா பதிலுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து ஆதாரத்தை இருந்தால் போடுறா, நீ வந்து ஒரு ஆத்தாளுக்கு அப்புறம் பிறந்திருந்தா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது, இவர் இப்போ அதுக்கு வந்து பதில் கொடுக்கறது. ஒரு குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் நீ சொல்கிற, அந்த ஆதாரம்லாம் இருக்கிறதா நீ ஆதாரத்தை கூட கேட்கறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆதாரத்தை கூட கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தான்னு சொல்லி அதை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுன்றது அது செய்திருக்கக்கூடாது. அது யார் செய்தாலும் தப்பு தானே. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட துரைமுருகனுடைய வாழ்க்கையை அவருடைய மனைவியை குறித்தோ அல்லது வந்து சீமானவருடைய மனைவி வந்து சொத்து வாங்கியிருக்கிறத குறித்தோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஆதாரத்தை போகணும். நீங்கள் சீமானோட போகல, சீமானுடைய மனைவி வந்து சொத்து வாங்கினது அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அதுக்கான ஆதாரத்தை போடுங்கன்னு வந்து கேட்கறது கரெக்டு தான். ஆனால் அந்த ஆதாரத்தை கேட்கும்போது நான் கேட்டால் நீ ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா நீ போடுறான்னு சொல்றதுக்குன்னா அது அதீதமான வார்த்தை. இப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னா, இப்ப என்னன்றாங்க, இது ஒரு சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பர்சனல் விஷயம், 2 பேருக்குள்ள நடந்து பர்சனலான சண்டை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது கட்சி சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை. இல்ல, எனக்கு என்னன்னா நான் 2 வகையா பாக்குறேன் சார். இப்ப மத்தவங்க எல்லாம் பேசுற மாதிரி என்னால பேச முடியாது. நான் வந்து ஒரு நியாயமா நேர்மையா நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, நீங்க சாட்டை துரைமுருகனோட உங்களுடைய மோதல் இருக்கு,
சாட்டை துரைமுருகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் மனைவி குறித்து நீங்க வந்து பேசுறீங்கன்னு சொன்னா அதுக்கு அவர் வந்து கட்சி சார்பா பதில் கொடுக்கல, அவர் நேரடியாக அவர் பதில் கொடுப்பாரு. வாடா ஒத்தை கொத்தி நீயா நானா பார்த்துக்கலான்றது அது வேற, சரிங்களா? அது நாகரிகம் கிடையாது, யூடியூப் அது கிடையாது. ஆனா நீங்க அப்படி பண்றீங்கன்னா அது வேற. ஆனா அந்த எல்லையை கடந்து வந்து நீங்க என்ன சரி கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியில இருக்கிற தலைவருடைய மனைவி அவங்க வந்து சொத்து குவித்தது, அது தாண்டி நீங்க என்ன சரி கேட்டீங்கன்னா, இந்த சொத்து எதனால வாங்கினதுன்னா திமுக கிட்ட 500 கோடி ரூபாய் வாங்கி தான் இந்த சொத்து வாங்கினான்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் பண்ணல, 19 சொல்ல முடியாது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க வந்து நெல்சன் வந்து இந்த யூடியூப்லாம் எப்படி நடத்துறாரு தெரியுமா, இவர்கிட்ட பணம் வாங்கின்னு தான் நடத்துறாரு, இந்த பணம் வாங்கின்னு தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றாரு சொன்னா அது எவ்வளவு தப்பாயிடும்? தம்பி அவர் என்ன பண்ணுவாரு, ராஜாபுரம் என்ன பண்ணுவாரு கேட்பார்ல, ஆதாரம் கொடுங்க சார். நீங்க ஆதாரம் கொடுக்காம இப்ப நான் சொல்றேன் வந்து நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஒரு யூடியூப் நடத்துறாரு, என்டிகே வந்து தாக்க சொல்லி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தப்பாகும்? ஆதாரம் கொடுன்னு கேட்குறேன். அவதூறு பரப்புனா வந்து கண்டிப்பா அதுக்கு ஆதாரத்தை கொடுன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அது வந்து தப்பு. நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியில இருக்கிற வந்து சொத்துக்கள் வந்து அதுவும் அவங்க சரி அதுக்கப்புறம் ஆதாரம் போட்டாரு. ஆதாரம் கேட்ட பிறகு என்ன ஆதாரம் போட்டாரு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து அதுதான் இங்க ரொம்ப கிரிஞ்சாயிடுச்சு. என்னடா ஆதாரம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சீமான் அவர்களே போட்ட டாக்குமெண்டை கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு வந்து இதான் ஆதாரம்னு கேட்டேன். இது சிறுபுலத்தனமா இல்லை? ஒரு வழக்கறிஞர் வெக்கமா இல்லை இதை சொல்றதுக்கு? ஒரு வழக்கறிஞர்ல நீங்க வேற ஏதாவது நீங்க ஆதாரம் பண்ணும் சார். சீமானே போட்டு தானே சார் இது ஆதாரம். ரெண்டாவது அதுக்கான சொத்துக்கு வந்துன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கல, வருமான வரித்துறை கேள்வி கேட்கல, அதுக்கு அவர் பதில் ரெடியா வச்சிருப்பார்ல. அவங்க மாமனார் குடும்பத்துல வந்த சொத்துன்றது ஊருக்கே தெரியும். அவங்க மாமனார் வந்து காளிமுத்து வந்து அதிமுக அமைச்சர்ன்றது ஊருக்கே தெரியும் இல்லையா? அவங்க ஆட்சியிலாம் அவங்க அமைச்சரா இருக்கும்போது நாங்க பயணிச்சிருக்கிறோம் சார். அப்ப இவன் பிறந்தே இருக்க மாட்டான். காளிமுத்து வந்து நீங்க சொல்றது வந்து பர்சனல் இஷ்யூ கிடையாது, கட்சி சார்ந்த விஷயம் தான். இல்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டா, நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். ஒண்ணு நீங்க இப்படி போயிருங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டை துறைமுருகனோட நீங்க வந்து வம்பு வளர்க்கணும்னா நீங்க தாராளமா வம்பு வளர்த்துங்க. உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாரு, நீங்க அவரை கேளுங்க. அவர் உங்க ஆத்தா அப்பனுக்கு பிறந்தான்னு கேட்பாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பொண்டாட்டி பத்தி பேசுவீங்க. இது நாகரிகம் கிடையாது. ஆனா அதோட போயிடும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் வந்து டிஎம்கே கிட்ட வாங்கிட்டாருன்னு சொல்றதுன்றது ஆதாரம் போடணும் சார். ரெண்டு பக்கம் நல்லா நியாயமா பேசும். நீ 500 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு பெரிய குற்றம் சார். ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட வந்து 500 கோடி வாங்கினா நீங்க அதுக்கான ஆதாரம் போடணும்ல. அப்ப ஆதாரம் போடணும். அப்போ இதுதான் தொடக்கம். என்னன்னா இவங்களுக்குள்ள தொடர் மோதல்றது வந்து நான் எதையும் பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் போட்ட அந்த வீடியோவும் பார்த்தேன். இது வந்து ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து அவதூறு ஆபாசம் பேசலனாலும் கூட ஒரு பக்கம் ஆதாரமாக போறீங்க, அதுவும் ஒரு அவதூறு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா அப்பன்னு பேசுறதுன்றது வந்து அதுவும் அவதூறு தான். அது நம்ம யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது. ஒன்று சரி, இது இப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் என்ன செய்றாரு, அடுத்த கட்டம் என்ன செய்றாருன்னா, இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற இந்த ராஜாபுரம், அதான் கன்னியாகுமரி ஒரே டிஸ்ட்ரிக்ட், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பவுடர் விற்கிறாரு. ஒரு ஏதோ ஹெல்த் பவுடர் போல இருக்காது, ஏதோ அந்த இவங்க வந்து சொல்லுவாங்க புரோட்டீன் பவுடர் சொல்லுவாங்களே, அந்த புரோட்டீன் பவுடர் ஏதோ வந்து யானை கவலம்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் பவுடர் விற்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லை, இது போதுமான வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் எதுவுமே வாங்காமல் இவர் வந்து அதை வந்து பர்மிஷன் வாங்காமையே வந்து இவர் விற்கிற சேல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நீங்கள் அது வந்து அது உண்மையாக இருந்தால் கூட அதுக்கான அரசு நிர்வாகம் இருக்கு, அதுக்கு நீங்க அங்க வந்து நீங்க புகார் கொடுங்க. பட் மீடியா வந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாதுல்ல. இப்போ மீடியாவில் வந்து நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை அது இல்லை இந்த பெர்மிஷன்லாம்ன்றீங்க. அது இருக்குதா இல்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான துறை இருக்கு. அந்த துறைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு போட்டீங்கனாலே அவங்க வந்து பிடிச்சிருவாங்க இல்லையா? என்னால் ஓப்பன் அது மாதிரி விற்க முடியாது. எந்த ஒரு பெர்மிஷன் எந்த இது இல்லாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் அதை வந்து ஒரு பவுடர் ஹெல்த் பவுடர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுப் பொருள்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து சேல் பண்ணவே முடியாது. அதுக்கு அனுமதி இருப்பேன். ஆனாலும் வந்து என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து அவரை கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ணி அதுவும் நான் பார்த்தேன். சரி, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இப்போ வழக்கறிஞர் நெல்சன் அவர்களுக்கு
பர்சனலா வந்து நாம் தமிழர் கட்சியோட இந்த இவர்களை பத்தி குறிப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கட்சி இல்ல, கட்சி ரீதியா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ கட்சி ரீதியா இப்போ ஏடிஎம் இப்போ அப்படி இல்ல. இங்க ஒரு பாருங்க, இங்க உங்கள மாதிரியே என்ன மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல கேட்கறது புரியுது சார். அதிமுக சேர்ந்தவங்க இவங்க நாம் தமிழர் கட்சி கரெக்ட் சார். இங்க நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக எந்த விதமான நீங்க நடந்தது இல்லையா? இது பாருங்க, இது நல்லா புரிஞ்சுங்க. இது நீங்க கேட்கற கேள்வி கரெக்டான கேள்வி. எல்லாருக்கிட்டே இருக்கு. ஒன்னு சொல்லுவேன் நானு, இங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேங் வைஸாக இருக்குது. யூடியூப்லே நீங்கள் நேற்று சொல்கிறீங்கல்ல, நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் செய்தது அப்பட்டமான மிஸ்டேக், குற்றம். அவர் பண்ணது குற்றம். ஒரு இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் கடைசியாக நான் பேச போகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இங்கே வந்து இந்த மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் ஒரு செய்தியை கடத்துறோம். செய்தியை கடத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இது யூடியூப், அவ்வளோதான். ஆனால் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் அரசியல் பேசுறது போய் யூடியூபே அரசியல் ஆகுது. யூடியூப்பில் நம்ம அரசியல் பேசுகிறோம் இல்லையா? யூடியூபே அரசியலாக இருக்குது. இப்போ நாம் தமிழுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறான். நேற்று இந்த செய்தி போன உடனே என்ன செய்யட்டான், கடன்னு வீடியோவை இறக்கி விட்றான். இது நாம் தமிழ் வந்து தூண்டுதல். இது சீமானே என்னமோ கையில் கத்தி கொடுத்து ராஜாபுரனை வந்து அனுப்புன மாதிரியும், இல்லை சாட்டை துரைமுருகன் ஃபோன் போட்டு நீ போய் வந்து மிரட்டிட்டு வான்னு சொன்ன மாதிரியும். சரி, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் வந்து சில அனுபவ பாடங்கள் சாட்டை துரைமுருகனுக்கே இருக்குது. சாட்டை துரைமுருகன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வீடுகளில் போயிட்டு பேசும்போது அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிறை போனதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது. சாட்டை துரைமுருகன் வந்து பலமுறை தாக்கிறதுக்கான அந்த சில எண்ணங்களோட சில பேர் செயல்பட்டதும் தெரியும். அது வந்து சாதாரண தள்ளுமுள்ளில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நேராக வீட்டுக்கிட்ட போயிட்டு காரை வந்து அதான் அந்த வீட்டை சுற்றி டேமேஜ் பண்ணுறது, காரை டேமேஜ் பண்ணுறது. இப்போ கூட வந்து காரை டேமேஜ் பண்ணுறது கூட நடந்துகிட்டு இருக்குது. கீச்சைனில் கீரல் போடுறது, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி தான் பயணிக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் பேசுறது அத்தனையும் சரின்னா நான் சொல்லவே மாட்டேன். அது நம்ம எல்லாமே ஞாபகம் இருக்குது, நமக்கு மறக்கவே இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வரும்போதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மகள்களை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ண நபர் தான் சாட்டை துரைமுருகன். நான் அதை வந்து எங்கேயும் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் சீமான் தான் காரணம், சீமான் தூண்டுதலில் தான் அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்றது அது சரியான நடவடிக்கை இல்லை. இது நீண்ட காலம் அது ஒரு சிக்கல் இருக்குது சார். அது சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, சாட்டை காணொலிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. சரிங்களா? ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் பேசும்போது தன்னை அறியாமையே சொல்றாரு, டே தம்பி இதை பற்றி ஒரு வீடியோ போடுன்னு சொன்னாரு அண்ணன். யார் சொல்றாரு? சீமான் சொன்னார். சீமான் வந்து சீமான் என்ன சொல்றாரு கேட்டால், சாட்டை காணொலிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே சாட்டை துரைமுருகன் பேசும்போது கேட்டீங்கன்னா அண்ணன் சொன்னார் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து என்னன்னா, இப்போ சொல்லுவாங்கல்ல, இது சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்டால் என்னதான் நீங்க வந்து சாட்டை காணொலி வந்து நாம் தமிழுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னால் கூட அது நாம் தமிழ் ஊடகமாக தான் பார்க்கப்படுது. அந்த அதில் இருக்கிற தம்பிகள் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அப்படிதான் அந்த பார்வையில் தான் பார்க்குறாங்க, ஒரு கட்சி பார்வையில் தான் அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா சாட்டைக்கு எதிராக, சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக அல்லது சாட்டை காணொலிக்கு எதிராக அதில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக ஒரு டீம் இருக்கு, ஒரு டீம் செயல்படுது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரிசாலன் அந்த வருண் ஒரு பையன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் இன்னும் ஒரு 6-7 ஊடகம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு இருக்கு. இப்போ நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜபுரம் செய்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் என்னன்னு நான் சொல்றேன். அந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடனே இங்க வந்து ஒரு கட்டமைப்புகள் நடக்குது. என்னன்னாக்கா இது முழுக்க நாம் தமிழர் தான், இது நாம் தமிழர் வந்து நிர்வாகி அவரு, நாம் தமிழ் கட்சியில கூட இருக்கலாம் சார். அழுத்தி சொல்றாங்க. அதுதான் சொல்றது காரணம் கேட்டா, இதன் மூலமா கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பசங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் ரவுடிங்க, நாம் தமிழ் கட்சி தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. சீமான் வந்து குறித்து இப்படி ஒரு கருத்து வெளியிட்டார். நீங்க பாருங்க, இப்ப நானே இருக்கிறேன் சார், வேற யாரையும் உதாரணம் நானே இருக்கு. நான் வந்து ஒரு 10 வீடியோல பேசுறேன். 10லையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 விதமான கருத்துக்கள், 10 கட்சிகள் வந்து தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். அவருடைய அரசியல் நடவடிக்கை தனிப்பட்ட இது நம்ம எப்பவும் பேசுறது
அரசியல் நடவடிக்கையை நம்ம வந்து எக்ஸப்ட் விஜய் கூட நம்ம என்ன சொல்ல கேட்டால் குடும்பத்தை பற்றி பேசவே இல்லை. விஜயோட தவறான நடவடிக்கை தான் நம்ம பேசணும் தவிர விஜயோட மனைவி பற்றி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? என்ன தவிர வேறு யாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது முழுக்க நமக்கு ஒரு நியாய பார்வையில் தனிப்பட்ட விஜயோட நடவடிக்கை கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை சார்ந்த அதை தான் நம்ம விமர்சனம் பண்ண தவிர குடும்பத்தை பண்ணதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை வந்து ஒரு காணொலி போட்டால் அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றதை உற்று நோக்கி அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு, அதுக்கு வந்து பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் வந்து வேலை செய்யுது. இப்போ நான் வந்து ஒரு 4 ஊடகத்தில் வந்து நான் வந்து 4 அரசியல்வாதி நான் பேசணும் வச்சுங்க சார். அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பதில் தாக்குதல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. யாராவது ஒருத்தர் நினைப்பான்ல, ஏதோ ஒரு கட்சிக்காரன் ஒரு பதில் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபோனில் வந்து மிரட்டுறான். எனக்கு நிறைய கணக்கே கிடையாது. சரிங்களா? இப்போ இதை ஒவ்வொன்றுத்தையும் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று புகார் கொடுத்துட்டு தான் இருக்க முடியாது, போய் அவன் வீட்டை போய் தேடிலாம் இருக்க முடியாது. இப்படியா சொல்கிறது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி போடுறேன் சார், அதில் 100 கமெண்ட் இருக்குது சார். 100 கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஆக ஓகோன்னு பாராட்டுறான். ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளை மட்டும் நான் நேரில் பார்த்தோன்னா செருப்பால் அடிப்பேங்கிறா. உடனே பதிலுக்கு வந்து நான் என்ன சார் கேட்டால், நீ வந்து என்ன செருப்பால் அடிச்சிருவியா, நீ உன் வீடு எங்கே, அங்கே வரேன் எங்கேன்னு சொல்ல முடியுமா சார்? ஊடகங்களில் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் நாம் அதை வந்து சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடும். சரி, இப்போ ஒரு கேள்வி மட்டும் இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது முடிச்சிட மாதிரி இவங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனைன்னு கேட்டால் சாட்டை துரைமுருகனுக்கும் நெல்சனுக்கும் தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு. அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம். பாரிசாலன் வந்து போன் போட்டு நெல்சன் கிட்ட வந்து போன் போட்டு கேட்குறேன்னா, நெல்சனுக்கும் பாரிசாலனுக்கும் என்ன தொடர்பு யோசிச்சு பாருங்க. சொல்ற ஸ்டேட்மெண்ட், ராஜாபாரன் கூட வந்தது மனைவியான்னு தெரியாதாம்மா அவருக்கு. அது தெரியாமே ஒரு செய்தியை போடுறானுங்க. கூட வந்தது மனைவியான்றது தெரியல. ஆனா நெல்சன் வீட்டில் வந்து சம்பவம் நடந்ததுன்னா நெல்சன் கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா நடந்து எது நடந்து சொல்லி நான் கேட்டேன். அப்போ இது நல்லா தெரியுது, நேரடியாக வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து வெல்ல முடியாதவர்கள், வெற்றி கொள்ள முடியாதவர்கள், அதை எதிர்த்து களமாட முடியாதவர்கள் புறவாசல் வழியாக வந்து இந்த நெல்சன் போன்ற நபர்களை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி வந்து செய்ய வைக்கிறாங்கன்றது தெரியுது. நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிராகவோ அல்ல சாட்டை காணொலிக்கு எதிராகவோ, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு எதிராகவோ ஒரு 10 ஊடகங்கள் வந்து செயல்படுறாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ராஜாபுரம் செய்தது தான் தவறு. இந்த குற்றம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வீட்டுக்கு போகவே கூடாது சார். அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் வந்து செயல்பட்ட நபராக பார்க்குறேன். ஆத்திரகணம் புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அதை முதல் முறை நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் காரணம் சமாதானம் சொல்லுங்கள். ஏற்கனவே இப்படி இருக்கு, கொஞ்சம் கூட நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் நீங்கள் எது ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் நிர்வாகியாக இருக்க வேணாம் சார், நீங்கள் உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது. இப்படி நம்ம செய்தோம்னா நம்ம என்ன, இப்போ நீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூடுதல் பொறுப்பு வேணும் உங்களுக்கு. இதன் மூலமாக கட்சி கெட்ட பேர் ஆகிடுமா? நீங்கள் போகும்போதே ஒரு கட்சிக்கார வர கூட கூப்பிட்டு போறீங்க துணைக்கு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுறதுக்கு போகலாம். நீங்கள் சீமானுக்காக பேசல, சாட்டை துரைமுருகனுக்காக பேசல, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேச போறீங்கன்னா கூட நீங்கள் போறீங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்று ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சேஃப்டி அந்த ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆனால் நம்ம போகிறோம், ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறோம், அங்கே போகிற இடத்துல ஏதாவது கை கலப்பாச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஏதோ ஒன்று பண்ணால் கூட நம்ம தானே ஜெயிலுக்கு போனோம். நீங்கள் சேஃப்டிக்காக நான் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து நீங்கள் சொன்னால் கூட அந்த கத்தியில் நீங்கள் சப்போஸ் வெட்டினீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு தானே போகணும். எங்கேயாவது கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹேண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகணும் சார். எவனா எந்த முட்டாளாவது ஒரு இடத்துல நீங்கள் பஞ்சாயத்து பேசுறதுக்கு இல்லை அறிவு இருக்கா உனக்கு? நான் கேட்குறேன். இப்போ வேற வழி இல்லாமல் பேசுகிறேன். இப்போ நம்ம அவனை நம்ம திட்டணும். அவங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு வீட்டில் போய் வந்து சண்டை போடுறதுக்கு போனாருன்னு வச்சுங்களேன், சண்டை போடுறதுக்கு போகிறாரு, இல்லை ஒரு இடத்துல பஞ்சாயத்துக்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனைவியை கூப்பிட்டு போக மாட்டாங்க, சண்டை போடுறதுக்கே போனோட. ராஜாபுரம் வந்து சண்டை போடுறதுக்கு போனாருன்னு நான் சொல்லவே இல்லை, கேட்க தான் போயிருக்காரு. என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு ஒருவன் கேட்க தான் போயிருக்காரு. ஆனால் சில நேரம் அப்படி கேட்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் எமோஷன் ஆகக்கூடாது. அங்கே என்ன நடந்தாலும் எமோஷன் ஆகக்கூடாது. ஆனால் அங்கே போய் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெல்சன் அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பேசிட்டு இருக்கிறாரு. பொறுமையாக நம்ம பார்க்குறோம்ல. கண்டிப்பாக அங்கே எமோஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி தான் முதல்ல ட்ரிகர் பண்ணுறாங்க. முதல்ல பொம்பளைங்க போறீங்கன்னா ஆம்பளை கோவப்பட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அமைதியாக பேசணும்.
பெண்கள் டு பெண்கள் பேசலாம். அவங்க அம்மா கிட்ட கூட போய் பேசலாம். தம்பி இப்படிலாம் வந்து ஆதாரம் இல்லாமல் ஒரு காணொலியெல்லாம் போடுறாருங்க, எங்களுக்கு தொழில் பாதிக்குதுங்க இதனால அப்படின்னு போய் பேசலாம். இந்த மாதிரி பவுடர் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதை கெடுக்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் பேசிடலாம். இவர் வந்து நான் செஞ்சிருந்தா வந்து நெல்சனுக்கிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து ஸ்மூத்தாக போயிருக்கும். ஆனால் அங்கே போய் உட்காந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு அந்த டோன் அண்ட் டெனர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார தோரணையில தான் இருக்கு. அதை தாண்டி ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது தான் அங்கே அடிதடி வந்து 2 பக்கம் தள்ளுமுள்ளு நடக்குது. நம்ம பார்க்குறோம். 2 பக்கன்றதை விட இவங்க தான் வந்து போனவங்க தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு கிரிமினாலஜி தெரிஞ்சவங்க யாரும் வந்ததுன்னா ஒரு சம்பவம் வந்து ஒருத்தர் நமக்கு எதிராக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டாண்ட தப்பி தவறி கூட அந்த பக்கம் போகக்கூடாது சார். ஏன்னா இழுத்துருவானுங்க நாளைக்கு. என்ன சொல்றீங்கன்னா உங்க நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ போலீஸ்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க எதுக்கு அங்கே போனீங்கன்னு கேட்பாங்க. முதல்ல நான் கேட்க தான் சார் போனேன், வெறும் பேச தான் சார் போனேன்னு சொன்னா நீ முதல் கேள்வி அவங்க சொல்லுவாங்க சார் எங்களை வெட்டுறது வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, குட்ட வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்கே போன தப்பு. பொது இடத்துல கூட சந்திக்கலாம். இப்போ ஏன் சில இடத்துல வந்து பஞ்சாயத்துலாம் வந்து பொது இடத்துக்கு கூப்பிடுறானுங்க, ஏன் அவங்க வீட்டு அனுப்பக்கூடாது? அங்கே சப்போஸ் அகலையாச்சுன்னா இவன் வீடேறி வந்து அடிக்க வந்தானே ஆயிடும். எப்பவுமே அது நடக்கும். எம்ஆர் ராதாக்கு சிக்கலே அதுதான் சார். எம்ஜிஆர் வந்து சுடப்படுறதுன்னா அவருடைய வீட்டுக்கு போறாரு. இவரு யாரு? எம்ஆர் ராதா வந்து பொது இடத்துல எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு. அங்க யார் சுட்டாங்க, எப்படி சுட்டாங்கன்றதெல்லாம் செகண்ட். ஆனா வந்து என்ன ஆகும், எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி வாங்கி அவரே சுட்டுக்கிட்டாருன்னு வச்சு பேச்சு சொல்றேன் நான். அப்ப என்ன அவனுக்கு கேட்டா இவர் சுட்ட மாதிரி தான் ஆயிடும். நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது இவர் தானே இருக்கும். அதுதான் எப்பவுமே அது வந்து ஒரு இது வந்து சமயத்துல நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் நடக்காதுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அதை தாண்டி எத்தனை ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு போகும்போது வேட்டிலாம் வந்து உறுதியான இருப்புல நிக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு வேட்டி எங்கன்னு கேட்டா, ஏன்னா சட்டசபையில வேட்டியை வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வேட்டி உருவப்பட்டது சட்டசபையில. எப்போ காலகாலமா பாத்துக்கணும். அப்போ நீங்க போய் வேட்டியை கட்டிட்டு போறீங்க, சரி வேட்டியை போடுங்க, அட்லீஸ்ட் வந்து பட்டாப்பட்டி வந்து அன்றவராது போடணும்ல சொல்றேன் நான். அப்போ இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ். இதை தாண்டி நீங்க வந்து கொடுமையான விஷயம் என்னன்னா பையில இருந்து நீங்க வந்து கத்தி எடுக்கிறீங்க பாருங்க. இல்ல அதுதான் அந்த வேட்டி. அப்பதான் நினைச்சீங்கன்னா இவன் 0% முட்டாள், இவன் இது வடிகட்டின முட்டை இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து. ஏன்னா எப்பவுமே இப்ப பாருங்க, நீங்க இப்படி நடந்துட்டீங்க, அவன் வந்து கிளவரா நடந்துட்டான். இதுக்கு பெரிய அட்வொகேட் அறிவுலாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. யாரு? நெல்சன் பேசுற வீடியோவும் இருக்கு, அவதூறா பேசின வீடியோவும். நெல்சனே அவன் உள்ள இருந்து கேட்டுக்கு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா வந்து அவதூறா பேசுறது இருக்கு. ஆனா அது பதிவாகல. அதான் ஏன் சார் பதிவாகல? பதிவு பண்றதுக்கு ஆள் இல்லை. கும்பல்ல கோயில்தான் ஒண்ணு வந்துருச்சு, புரியுங்களா? அது அவங்க எடுத்துருக்காங்க. இது எதுவுமே இவங்க சைட்ல எடுத்தது வரல. இவங்க சைட்ல எடுத்துருப்பாங்க இல்லையா, அது ராஜாபுரம் சைட்ல அந்த மாதிரி வீடியோ எதுவுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி போகும்போது உள்ளபடியே நான் தெரியாம தான் நான் கேட்கிறேன். சாட்டை துரைமுருகனுக்கு தெரிஞ்சிருந்து சாட்டை துரைமுருகன் தான் அனுப்பியிருந்தாருன்னு வச்சுங்க, சொல்றேன். இந்நேரம் வந்து நாம் தமிழருக்கு அத்தனை இணையமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பி எப்படியோ ரகல நடப்போகுது வீடியோ எடுக்கிறத அனுப்பி அதுவும் அந்த வீடியோ வந்து உடனே வைரல் ஆக்குற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டப் இருந்திருக்காதா? நாம் தமிழர் கண்டிப்பா இவங்களோட 4 மடங்கு இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இணையத்துல இருக்கிறவங்க அலர்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கவே இல்லை. 2வது சாட்டை துரைமுருகன் அந்த அளவுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாத நபரா? நாளைக்கு வந்து கவுண்டிங் இருக்கும்போது இன்னைக்கு போயிட்டு நீங்க இப்படி ஒரு கலாட்டா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறது. அப்போ இவனுங்கெல்லாம் நான் கேட்டேன்னா வந்து சாட்டை துரைமுருகன் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் உள்ள அந்த அரிப்பை சொரிஞ்சிக்கிறதுக்கு இந்த நெல்சன் விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. யார்? இந்த பாரிசாலம் பூரிசாலம் இருக்கிறான் பாருங்க, அவனுங்கெல்லாம் இதை பயன்படுத்திட்டாங்க. சரி, அதான் நானே கேட்கிறேன். இப்ப தேர்தல் அவன் அப்படியே வந்து சத்தியகர்த்தி மாதிரி பேசுறான். யாரு? பாரிசாலம். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சரி சார், நீங்க சொல்றது ரைட். இப்ப தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. இப்ப இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நடக்கும்போது இதுல என்ன பின்னாடி ஓட்டு பதிவே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இல்ல சார், நான் என்ன சொன்னேன், ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன். நீங்களே ஆரம்பத்தில் கேள்வி என்ன சொன்னீங்க சார், இது ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் இருக்கு, இந்த நேரத்துல இது தேவையா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது உள்ளபடியே நாம் தமிழர் கட்சி சீமான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்றீங்களா? சீமான் பொதுவாக நான் சொல்ல பாருங்க, இந்த மாதிரியான வன்முறைகள் வந்து சீமான் விரும்புறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரச்சார கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறது, டிவி கேன் கத்துறது, இதெல்லாம் வந்து சீமான் நோட் பண்ணி என்ன செஞ்சாருன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு நீண்ட பயணம் இருக்கு தம்பி, இதில் போகாதீங்கன்னு சொல்லி கட்டுப்பட்டுட்டார். ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நீங்க உங்களுடைய சீப்பான அரசியல் மென்டாலிட்டிக்கு வந்து சீமானை இருக்காதீங்க. நீங்க சாட்டை துரைமுருகனோட நீங்க நின்றுக்குங்க. சாட்டை துரைமுருகனா வந்து பார்த்தீங்கன்னா மூல அறிவு இல்லாத ஒன்றும் கிடையாது.
இந்த நேரத்தில் ராஜாபுரம் போயிட்டு நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்றதுக்கலாம் பிரச்சனை இருக்கு. அது வேற. அவர் சொன்ன வார்த்தையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கல, அதை நம்ம மறுக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. ஆனா இதுதான் நேரம் சொல்லிட்டு இந்த பாரிசாலை இந்த கூட இருக்க இந்த நிறைய இருக்கிறானுங்க சார், ஒரு 10 பேர். அவங்களாம் விஷப்பூச்சி மாதிரி. என்னன்னு கேட்டா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவானுங்க. இது ரொம்ப ரொம்ப நேர்மையா ரொம்ப அப்படி. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசினான்ல பாரிசாலன் கேட்டா ராஜாபுரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அனுப்புனவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடாரு. அறிவு இருக்காரா டேய்? சாட்டை துறைமுருகனுக்கு நீங்க அடிக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அடிங்க. அவர் பேரை கூட சொல்ல மாட்டாரா. சாட்டை துறைமுருகன் தான் அனுப்புனாருன்னு பேசுறது தப்பு இல்லையா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறேன் நீங்க கேட்டா வந்து ஆரம்பம் இது எங்க இருந்து வருது? நெல்சன் வந்து வெளியிடக்கூடிய பல கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம்னு சொல்லி போறது வந்து சொத்தையான ஆதாரம், சொத்து அது. அதை தாண்டி வந்து கேட்டால் நெல்சனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாதுல்ல. இப்போ யாருக்கு பிரச்சனை? நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வந்தார், சண்டை போட்டார், மாட்டிக்கிட்டாரு, நாங்கள் வந்து அன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அன்றவரோட நாங்கள் வந்து ஓட விட்டோம், அது விட்டோம், நீங்கள் பெருமையாக போடலாம். இதெல்லாம் பகையை மட்டும் வளர்க்குற புத்திசாலி கிடையாது. அவங்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நெல்சனுடைய பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். பகையை வளர்க்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. அந்த பகை வந்து எப்படி இருக்கணும்ன்றத பார்த்துக்கணும். நீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் கேட்டா இது விசாரணைன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்க வந்து நிற்கும்னா ஆரம்பத்தில் இவர் போட்ட பல காணொலிகளும் வந்து நிற்கும். சாட்டை துறைமுருகன் சொன்ன வார்த்தையும் நிற்கும். இவர் என்ன சாட்டை துறைமுருகன் சொன்னாருன்றதெல்லாம் இருக்குல்ல, அது இப்போ பேசப்படவே இல்லை. இந்த நியாயவாதிகள் யாரு? இந்த பாரிசாலம் பூரிசாலமா இருக்கான் பாருங்க, அவன் பேசவே இல்லை. நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துறைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாரு அதெல்லாம் பேசவே இல்லை. இவனுங்க தான் சொல்றதை பார்த்தா தான் நெல்சனுக்கு பின்னாடி இவனுக்கு இருக்கிறானுங்க. இவனுக்கு வந்து ஏன்னா நான் பேசுனேன்றான். நான் வந்து நெல்சன் கிட்ட நான் பேசினேன், அவர் சொன்னாரு, நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ நீங்களாம் சேர்ந்து நெல்சனை தூண்டி விடுறீங்கன்றதை கூட நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, இதுக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் முன்விரோதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முன்விரோதம் ஒன்று இருக்கு சார். அந்த முன்விரோதம் எல்லாமே தனிப்பட்ட விரோதம். நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நெல்சன் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தனிப்பட்ட வந்து அந்த மனக்காயங்களுக்கு வந்து என்ன செய்றீங்கன்னா இது வந்து கட்சியை சார்ந்து அடிக்கலாம். 500 கோடி நீங்க டிஎம்கேல பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. 500 கோடி வாங்கிட்டோம்னு சொன்னா அந்த 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தாரு? கேஷா கொடுத்தாரா இல்ல ஜிபே பண்ணாரா? என்னங்க இது? இதெல்லாம் தெரியாதா? இது இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சீமானுக்கு இதனால ஒண்ணுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே கிடையாது இதனால. புரியுதா சொல்றது? ராஜாபுரனுக்கும் நெல்சனுக்குன்ற அந்த தனிப்பட்டதுல தான் விசாரணையே போக. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா அவன் மட்டுமா கோர்ட்டுக்கு போறான்? நீங்களும் தான் போறீங்க. யாரு? ராஜாபுரம் மட்டுமே கிடையாது, நெல்சன் தான் போய் நீ தான் கோர்ட்டுக்கு போனோம். இது பகை வளரும் போது பார்த்தீங்கன்னா நீ தான் திரும்பி பார்த்துன்னு போனோம். உண்மைதானே சார்? இன்னைக்கு நம்ம வரோம் சார், 10 காணொலி பேசுறோம் சார், 10 அரசியல் கட்சி தலைவரை பத்தி நம்ம பேசுறோம், அவங்க அரசியல் நடவடிக்கை பேசுறோம். பின்னாடி திரும்பி பார்த்துன்னு போறோமா? இல்ல, கிடையாது. வேலையை பார்த்து போயிட்டே இருக்கு. இல்ல சார், ஏன்னா நம்ம பார்க்கலாம். ஆனா உங்க நிலைமை அப்படி கிடையாது. நான் வந்து நீங்க திரும்பி பார்க்கணும். இது தேவையில்லாது. பகையை வளர்க்கறதுக்கு யாரா தான் சொல்றேன். நான் அந்த பாரிசாலன் உட்பட எல்லாருமே நான் சொல்றேன், பகையை நீங்க வந்து தூண்டி விடுறீங்க. நீங்க பேசுறதுலே தெரியுது. இதை எந்த வகையில நீங்க வந்து சீமானுக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க? சாட்டை துறைமுறை நீங்க 1000 சொல்லுங்க, அவன் ஒன்றும் முட்டாள் ஒன்றும் கிடையாது. வார்த்தையை நான் தப்புன்னு சொல்றேன். ஆத்தாள்னு சொல்ற அந்த வார்த்தை தப்பு தான். ஆத்தா அப்பன்னு சொன்னது தப்பு தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து எலெக்ஷன் பரபரப்பு இருக்கும்போது இன்னைக்கு போய் ராஜாபுரனை போயிட்டு நீங்க போய் இதை போய் சண்டை போடுன்னு சொல்லி அவர் தான் அனுப்புனாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அங்க தெரியுதுல அவங்க வன்மம், அங்க தெரியுது உங்க வன்மம். அதான் தப்பு. நியாயமா பேசுங்களா, மனசாட்சியோட பேசுங்க. இல்ல சீமான் வந்து ராஜாபுரன் போன் போட்டு ராஜாபுரன் போப்பா கத்தி பையில போட்டுக்கோ, அன்றவரை கூட போடாம ஜட்டி போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிட்டு போயிட்டு வந்து நெல்சன் வீட்டில் போய் சண்டைக்கு போப்பான்னு சொன்னாரா? எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? தனிப்பட்ட முறையில் மோதிக்கிறீங்க நீங்க. சொல்லுங்க. கட்சி இருக்கு, உங்களுக்கு இதுதான் நேரம் பார்த்து நீங்க வன்மத்தை கக்குறீங்க. இது நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. அவன் கட்சியில் நிர்வாகியா இருக்கட்டும் சார். நிர்வாகியா இருக்கிறவன் ஒரு பாலியல் குற்றமே பண்றா சார், கட்சி பொறுப்பா சார் அதுக்கு? நான் கேட்கிறேன், கட்சி தலைவர் தான் போயிட்டு நீங்க வந்து ரேப் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்களா? எல்லா கட்சியிலும் நடக்குதா இல்லையா? அப்படியே ராஜாபுரம் அட்வைஸ் பண்ணும்போது இவனுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணணும். தம்பி நீ 500 கோடி வாங்கணும்னு சொன்னா ஆதாரத்தை போடு. நான் கூட சொல்லுவேன் 1000 கோடி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க இப்ப பல பேர் சொல்றான் பாரிசாலன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கிட்ட பணம் வாங்கிட்டான்றான். இது 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டான்றான். அவ்வளவு ஒர்த்தே கிடையாதுன்னு வச்சுக்காம, அது வேற விஷயம். இப்படிங்களா? 10 கோடிக்கு ஒர்த்து கிடையாது. ஒன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வேணா சொல்லலாம். ஆனா அவன் சொல்றான்னு கேட்டா வந்து 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாருங்க டிவிகே கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க.
நான் உடனே ஒரு காணொலி போட முடியுமா? ஆதாரம் பாரிசாலை வந்து டிவி கிட்ட வந்து 10 கோடி வாங்கிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா, அதுவும் குறிப்பா இது போன்ற ஒரு அரசியல் கட்சியை வந்து நீங்க வந்து டேமேஜ் பண்றீங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுறீங்கன்னு சொன்னா அதை வந்து நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. இல்ல அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை போடுங்க. எந்த எவிடன்ஸ் இல்லை, எந்த மண்ணும் இல்லை, எந்த சர்டிஃபிகேட் இல்லைன்றீங்க. அப்போ அது வந்து அரசு தானே தப்பு அது. கண்டிப்பா. அப்போ அரசு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசையும் நீங்க குற்றச்சாட்டுங்க. அந்த அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வந்து இதை கண்டுக்காம இருக்காங்களோ அந்த அதிகாரிகள்லாம் எடுத்து பேசுங்க. இந்த ப்ராடக்ட் எப்படிங்க நீங்க விற்கிறதுக்கு அலோவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்துக்கிட்டு வந்து சாட்டை துரைமுருகன் இருக்காரு, சாட்டை துரைமுருகன் வந்து அவங்க மனைவி வந்து பேசுறது, சீமானுடைய மனைவி வந்து சொத்து 500 கோடி வாங்கின பேசுறது, இது தகுதி மீறி. ஆனால் தான் இந்த அசிங்கம். அப்புறம் எங்க அம்மா வந்து அடிச்சாரு, எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? இது போன்ற வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது, இன்னைக்கு இந்த ராஜாபுரம் தெரிஞ்ச மனிதர், ஒரு அரசியல் கட்சியை நீங்க வந்து அட்டாக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒருத்தர் கிளம்பி வருவான். சார் சார் இப்போ விஜய் நான் வந்து பேசுறேன், வேற ஒருத்தன் பேசுறான், இது எடுத்ததுமே ஒருத்தவங்க அம்மான்னு பேசுறான், எங்கேயோ இருந்து பேசுறான், புரியுது? ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை பேசும்போது அந்த கட்சியோட தொண்டை எவனோ ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுவோம். அப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி மீது நீங்க 500 கோடி ரூபாய் நீங்க வந்து இது பணம் வாங்கிட்டான்னு சொல்லி பேசுறீங்கன்னா ஒரு கட்சிக்கிட்ட இருந்து, அப்ப நீங்க யோசிக்கணும்ல. இதை நம்ம சொல்றோமே, அந்த கட்சியில இருக்கிறவங்க நிர்வாகிகள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகிகள் சீமான்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க தலைவரை வந்து எங்க கட்சியை எப்படி நீங்க வந்து டேமேஜ் பண்ண சொல்லி எவனோ 10 பேர் கிளம்பி வந்துட்டான். இப்போ ஒரு ராஜபுரம் வந்து தான் நீங்க வந்து லுங்கியா ஊத்துட்டீங்க, பேட்டியா ஊத்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வரான், 500 கோடி வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க? இதே நெல்சனே நான் கேட்கிறேன். ஒரு 50 பேர் வந்துட்டான் சார், ஒரு அரசியல் கட்சியை நீங்க டேமேஜ் பண்றீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி எப்படி நீங்க 500 கோடி ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் வந்துடுறான். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன சொல்லுவேன்? எங்க அம்மாவுக்கு வந்து நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு, விட்டுருங்கன்னு கெஞ்சுவியா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சில நேரங்கள்ல சிலது நடக்குது சார், அது வந்து தவறு, இதை நம்ம ஆமோதிக்கவே இல்லை. சில நேரங்கள் நடந்துடும். இப்போ நானே கூட இருக்கிறேன், திடீர்னு சுத்து போட்டானா ஒரு 10 பேர் டிவிக்கில் இருக்கிறவன், அவ்வளோதான். அதே மாதிரி பாரிசாலம் எப்படி வந்து வாயை வந்து கோனைன்னு காமிச்சான், இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து, அது மாதிரி தான் நானும் காட்டணும், அவ்வளோதான். சரி சார், நம்ம வந்து அப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா புரியும், மனசாட்சிக்காவது இது மனசாட்சிக்காவது நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசுறோம்னு சொன்னா நம்ம வந்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஒரு 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 ராஜாபுரம் வந்துட்டான், வந்து சிக்கிக்கிட்டான், அனுப்பிட்டீங்க. இப்போ எத்தனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த காவலில் வச்சிருப்பீங்க? நான் கேட்குறேன், எத்தனை முறை போலீஸ் வந்து கூப்பிடுவீங்க? நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா சார்? ஒரு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னை மிரட்டான்னு ஒருத்தன் போய் நம்ம போய் சொன்னோம்னா கூட, எதுக்கு தர மிரட்டினா சார், நான் ஒரு வீடியோ போட்டேன் சார், ஒரு 4 பேர் என்னை மிரட்டுறா சார் சொன்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்க? நீங்க சார் அந்த அளவுக்கு நீங்க எதுக்கு அது மாதிரி போடுறீங்க, நீங்க போடாதீங்கன்னு. இதுதான் நம்மளா இருந்தாலும் அதான் சொல்லுவோம். நாமளே அங்கே இருந்தால் கூட சரி சார் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு சார், இனிமேல் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்காதீங்கன்னு நிறுத்திங்க. இல்லை சார் ஜனநாயக நாட்டில் நான் இதெல்லாம் பேசுவேன் சார், எனக்கு உரிமை, அப்போ பார்த்துக்கணுவாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். 24 மணி நேரம் கண் எடுத்துக்கு நீ பின்னாடி சுற்றுவாங்களா? இவர் யூடியூபரு, இவர் கருத்துக்கள் 10 கருத்து சொல்லிட்டாருங்க, அவர் 10 பேர் எதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து நம்மனா வந்து முக்தாரா நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய தனிப்பட்ட பாரிசாலனுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன், இதுதான் நேரம்னு சொல்லிட்டு உங்களுடைய தனிப்பட்ட அந்த வன்மத்தையும் அந்த காழ்ப்புணர்வையும் காட்டாதீங்க. அட்வைஸ் பண்ணா 2 சைடும் அட்வைஸ் பண்ணுங்க. ராஜாபுரம் செய்தது முற்றிலும் குற்றம் சார். நான் சொல்றேன், நெல்சன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதும் குற்றம் தான். ஆதாரம் எல்லாம் எப்படி சொல்லுவீங்க? 500 கோடி வாங்கிட்டாங்கன்ட்டு நீ காட்டுறது ஒரு ஆதாரமா? அது தப்பான விஷயம். நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை பேசுறீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சீமான்ற ஒரு தனி வந்து ஒரு சாதாரண நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சீமான் வந்து ஒரு இயக்கத்தோட தலைவன். ஒரு இயக்கத்தை டேமேஜ் பண்றீங்க, அந்த தலைவரை நீங்க டேமேஜ் பண்ண ஆதாரத்தை போடணும். பேசவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, மேடை போட்டு பேசுங்க, ஆதாரத்தை போடு. சாட்டை துரைமுருகனை பத்தி உங்களுக்கு பேசுறீங்களா, தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுறீங்களா, உங்களுடைய தனிப்பட்ட விஷயமே சொல்லி பேசுங்க, அதோட நிறுத்துங்க. சாட்டை துரைமுருகன் அடிக்கும் போது அப்படியே நான் தமிழ் கட்சியும் நான் வந்து அடிப்பேன்னு சொல்லி பேசுறீங்கன்னா அப்ப அதுக்காக ஆதாரத்தை போடணும்ல. அதனால இங்க யாரும் வந்து காதல கடுக்குன்னு போட்டுல, இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எவனும் முட்டாள் கிடையாது. நான் மீண்டும் கூட சொல்ல, ஒரு ராஜாபுரம் வந்தா சார், நாளைக்கு 10 ராஜாபுரம் வந்தா என்ன பண்ணீங்க? ஒரு இயக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ஏன் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அறிவு இல்லை?
ஒரு அரசியல் கட்சியை பத்தி அரசியல் கட்சியில் தலைவராக தானே இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், நிர்வாகி தானே. ஒரு காங்கிரஸ்ல ஒரு ஊராட்சி ஒரு கட்சியை வந்து குற்றம் சாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆதாரம் குற்றம் சாட்டினா தப்புன்னு தெரியாதா? அது நிச்சயமா சார். ஐயனை கண்டிக்கணும் சார். தம்பி நீ யூடியூப்ல பேசுடா, ஆனா வந்து ஒரு ஆதாரத்தை போடுறா, ஒரு அரசியல் கட்சியை பத்தி எல்லாம் பேசும்போது ஒரு ஆதாரத்தை போடுறான்னு சொல்லணும்ல. அதான் நல்ல தகப்பனுக்கு அழகு. கண்டிப்பா சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையில நடைபெற்று இருக்குது. நிச்சயமா அந்த இது ஒரு பக்கம் கள நிலவரம் போயிட்டு இருந்தாலும் இங்க ஒரு பெரிய கள நிலவரம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து இது பத்தி நம்ம பேச போறோம் விரிவா. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.